நண்பர்களே உங்கள் பாலுவின் இனிய காலை வணக்கம். இன்று அதாவது அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி, புரட்டாசிக்கு 21ஆம் தேதி திங்கட்கிழமை, சதுர்த்தி திதி 9:48 வரை, அதற்கு மேல் பஞ்சமி திதி, அனுச நட்சத்திரம். அப்போ சந்திராஷ்டிரமம் மேசராசிக்காரங்களுக்கு. ராகு காலம் காலையில் 7:30 9 வரை, யமகண்டம் 10:00 12 வரை. நல்ல நேரம் காலையில் 6:15 to 7:15, சாயங்காலம் 4:45 5:45 வரை. நீங்கள் அணிய வேண்டிய உடையின் நிறம் வெண்மை, அதாவது வெள்ளை கலர் சட்டு போடுவது நல்லது. தவிர்க்க வேண்டியது பச்சை. சாப்பிட வேண்டியது கீரை, வாழைக்காய், கொத்தவரங்காய், அந்த மாதிரிப்பட்ட பொருட்களை சாப்பிட்டு கொள்ளலாம். இப்போது நம்ம சிம்பிளாக அந்த யோகம் இந்த யோகம்னு சொல்லாமல் எந்த மாதிரி இருந்தால் ஓரளவு அதிர்ஷ்டமாசாலியாக இருப்பாங்கங்கிறத பார்த்துக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறோம். இப்போ ஒரு 2 பாயிண்ட் இப்போவும் அதை பற்றி, அதிர்ஷ்டசாலிகள் யாருங்கிறத பற்றி சொல்லிடுறோம். ஒரு ஜாதகத்தில் லக்னத்தில் குரு, புதன், சுக்கிரன் ஆகிய சுபகிரகங்கள் தங்கியும், சூரியன் 10ஆம் இடத்துல வலிமை பெற்றும், சனி 7ஆம் வீட்டில் தங்கியம் இருந்தாலும் அந்த ஜாதகர் கவர்மெண்ட் ஜாப் பதவி, அதாவது அரசாங்க பதவி, அரசாங்க பொறுப்புடன் சுகபோகத்துடன் வாழ்வார். அப்போ 10ல் சனி, 10ல் சூரியன், 7ல் சனி, குரு, புதன், சுக்கிரன் ஆகிய சுபகிரகங்கள் லக்கணத்தில் இருந்தால் நல்லா பதவி மட்டுமில்லாமல் சுகபோகத்துடன் வாழ்வார். ஆமாம். அடுத்தால லக்னம்ங்கிறது கன்னியா லக்னம்னு சொல்லக்கூடிய லக்னத்தில் பிறந்து புதனும் சுக்கிரனும் குருவும் மீனத்திலையும், சூரியன் சந்திரன் 10ஆம் இடத்திலும் அமைந்திருந்தால் ஜாதகர் செல்வந்தராவுடன் அரசாங்கத்தில் உயர்ந்த பதவிகளில் உள்ளவராகவும் இருப்பார். அப்போ எப்போவுமே அந்த கேந்திரஸ்தானங்களில் நல்ல கிரகங்கள் இருக்கிறது, பலமாக இருக்கிறது மிக நல்ல வாய்ப்புகளை கொடுக்கிறது. நண்பர்களே, இப்பொழுது நம்ம ராசி பலன் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். இந்த நிகழ்ச்சி பயன்படுமாயின் அதை சப்ஸ்கிரைப் செய்யவும், நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளும். முதலில் மேசராசி. குடும்பத்தில் உள்ளவங்க ஓரளவு சந்தோஷமாகவே இருக்கிறார்கள். அதே மாதிரி ஸ்பெக்குலேஷன் ட்ரேடிங்கில் கூட ஓரளவு வருமானம் வர்ற மாதிரி இருந்துக்கிட்டு இருக்குது. பண வரவு, ஆரோக்கியம் ஓரளவு திருப்திகரமாக தான் இருந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் என்னென்னா, அந்த சந்திராஷ்டிரம சமயமாக இருக்கிறதுனால எதையுமே நிதானமாகவும் எச்சரிக்கை உணவுடன் செய்வது நல்லது. மனைவியிடம் அவங்களோட பேச்சுக்கு நீங்கள் மதிப்பு கொடுக்குறீங்க, அப்படி கண்டினியூ பண்ணிக்கோங்க. அடுத்து ரிஷபராசி. உடல் ஆரோக்கியம் ஓரளவு ஹெல்த் நல்லா டெவலப் ஆகிட்டு அபிவிருத்தி அடைகிறது. நண்பர்கள், உறவினர்கள் உங்களுக்கு ஆதரவாகவும் உதவி செய்பவர்களாகவும் இருக்கின்றனர். மனைவி மக்களால் ஓரளவு மகிழ்ச்சியே. பிரயாணம் மாத்திரம் தவிர்க்கவில்லை. ரெஸ்ட் எடுக்கலாம்னு பார்த்தா கூட ஏதோ ஒரு பிரயாணம் சுற்றிக்கிட்டே தான் இருக்க வேண்டி இருக்கிறது. ஸ்வீட் சாப்பிடுவதை சற்று குறைத்து கொள்ளவும். அடுத்து மிதுன ராசி. வியாபாரிகளுக்கு கொஞ்சம் டல்லான சமயம்தான். எவ்வளவுதான் வரவு வந்தாலும் அதையும் மீறி செலவு விடுகிறது. உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு மேலதிகாரிகளினால் கொஞ்சம் பிரச்சனை வருது. வேறு வேலையே மாறும் முயற்சி இன்னும் வெற்றி பெறவில்லை. நீங்கள் வேறு வேலைக்கு போயிடலாம்னு எவ்வளோ ட்ரை பண்ணுறீங்க, அது வெற்றி அடையவில்லை. அந்த முயற்சி செய்கிற வேலையை நளினமாக செய்யக்கூடிய உங்களுக்கு எந்த வேலையும் கிரியேட்டிவாக செய்யும் மூடு வரமாட்டேங்குது. அப்போ ஏனோ உதாரணம் தான் செய்ய வேண்டிய சூழ்நிலை இருந்து கொண்டு இருக்கிறது. அடுத்து கடகராசி. ஸ்பெக்குலேஷன் ட்ரேடிங், அதாவது லாட்ரி, சூதாட்டம், அந்த மாதிரிப்பட்ட தொழில் ஓரளவு லாபம் வருகிறது. உத்தியோகத்தில் எப்படின்னா ஊதிய உயர்வு அல்லது பதவி உயர்வு வருகின்றது. புதிய வாகனம், நகை, துணிமணி வாங்கிக் கொள்கிறீர்கள். மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல ப்ராக்ரஸ், நல்ல முன்னேற்றம் தெரிகிறது. அன்னையின்
ஹெல்த், அம்மாவோட ஹெல்த் வந்து சின்ன சின்ன பிரச்சனை போது வந்துக்கிட்டு இருக்கு. பட் பயப்படுவதற்கு ஒன்றுமில்லை. அடுத்து சிம்மராசி. உடல்நிலை, மனநிலை எல்லாமே கொஞ்சம் நல்லா தான் இருந்துக்கிட்டு இருக்குது. தொழிலில் வந்து பெரிய அளவுக்கு முன்னேற்றம் இல்லாட்டாலும் ஓரளவு நடந்து கொண்டு தான் இருக்கிறது. மகன் அல்லது மகளுக்கு வேலை கிடைக்கின்றது. புதிய வீடு, நிலம் வாங்கணுங்கக்கூடிய முயற்சி சரியான திசையில் செல்கிறது. அடுத்து கன்னிராசி. தாயின் உடல்நிலை நன்றாக இருக்கிறது. புதிய வாகனம் அல்லது வந்து புதிய வீட்டுக்கு செல்லுதல் போன்ற நல்ல விஷயங்கள் நடக்கப் போகின்றது. லாட்ரி, சூதாட்டம் போன்றவற்றில் ஆதாயம் கிடைக்கிறது. கணவன் மனைவி உறவு கூட ஓரளவு நன்றாகவே இருந்துக்கிட்டு இருக்குது. ஸோ எவ்வளோதான் செலவு வந்தால் கூட ரொட்டேஷன் ஆகிது, பணவரவு திருப்தியாகவே கழிகின்றது. அடுத்து துளாராசி. வீண் செலவு, வீண் அலைச்சல் அந்த மனசை வந்து கொஞ்சம் அலக்கழிச்சிக்கிட்டு இருக்குது. என்னடா இது அப்படிங்கிறது மாதிரி. மக்களுடன் பிரிவு உண்டாகிறது. குழந்தைகள் வந்து வேலை விஷயமாவோ எது விஷயமாவோ உங்களை விட செப்பரேஷன், பிரிவு உண்டாகிறது. கடன் உங்களுக்கு வந்து கடன் தொல்லை வந்து அவ்வளவாக இல்லை. சின்ன வயசுலேருந்து கடன் வந்து கட்டுக்குள் அடங்கியிருக்கு. அப்படின்னா இங்கே ஓவர் ஸ்டெப் வைக்கிறது இல்லை, கடன் வாங்கி செலவு பண்ணுறது இல்லை. கணவன் மனைவி உறவு கூட பரவாயில்லை. வேலையில் வந்து செய்யும் தொழிலே தெய்வம், மன நிம்மதி கிடைக்கிறது. ட்ரேடிங்கை தவிர்க்கவும். அடுத்து விருச்சிகராசி. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் வந்து முடிவாகிறது, ஃபைனல் ஆகிறது. வாலிபர்களுக்கு வேலை பார்க்கும் இடத்தில் உள்ள பெண்ணுடன் காதல் ஆரம்பிக்கிறது. குடும்பத்தில் எல்லோரும் மகிழ்ச்சியாகவே இருக்கின்றனர். ஸ்பெக்குலேஷன் ட்ரேடிங்கில் ஓரளவு லாபம் உண்டாகிறது. அடுத்து தனுசு ராசி. உடல்நிலையில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக அக்கறை எடுத்துக்கொள்ளவும். வாகன சர்வீஸ் செய்ய, வீட்டை புதுப்பிக்க அப்படின்னு கொண்டு கொஞ்சம் செலவு செய்கிறீர்கள். வெளியூர் பிரயாணங்களை கொஞ்சம் தவிர்த்து விடுங்கள். அதனால் பெரிய அளவு ஆதாயம் எதுவும் இல்லை. அப்போ வேணு அலைச்சல் எதுக்கு, தவிர்த்து விடுங்கள். குழந்தை பாக்கியம் கொஞ்சம் தாமதமாகத்தான் கிடைக்கிறது. அடுத்து மகர ராசி. இதுவரை தொல்லை கொடுத்து கொண்டிருந்த அந்த 7 சனியின் ஆதிக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கிறது. குடும்பத்தில் வந்து சுபகாரிய நிகழ்ச்சி நடக்கப் போகிறது. குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகிறது. கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சியாகவே செல்கின்றது. அடுத்து கும்பராசி. வீடு வாங்கும் எண்ணம் நிறைவேறுவதற்கு கொஞ்சம் தாமதம். அடிக்கடி வெளியூர் பிரயாணம் செல்ல வேண்டி இருக்கிறது. பெரிய அளவில் வந்து அதனால் நன்மை கூட எதுவும் ஏற்படவில்லை. மனைவியின் உடல்நிலையில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். ஸ்பெக்குலேஷன் ட்ரேடிங் போன்றவற்றை தவிர்த்து விடுங்கள். அடுத்து மீனராசி. தொழில் மாற்றம் அல்லது இடமாற்றம் செய்ய வேண்டுமென்று எண்ணினாலும் இந்த வருடம் அது நடக்கக்கூடிய வாய்ப்பு குறைவே. மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றம். தேவையான அளவு பணம் வருகிறது. வீடு வாங்கும் யோகங்கள் உண்டு. வெளியூர், வெளிநாட்டிலிருந்து நல்ல செய்தி வருகின்றது. நண்பர்களே, இந்த ராசிபலன் நிகழ்ச்சி இத்துடன் முடிவடைகிறது. நாளை மீண்டும் சந்திப்போம்.